வெங்கதிர். இந்த வெங்கதிர் எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வெம்மை கூட்டல் கதிர். வெம்மையான கதிர். முதல் விதி பார்த்தீங்கன்னா, ஈறுபோதல் விதிப்படி என்ன ஆகும்னா, இந்த மை போயிடும், வெம் கூட்டல் கதிர் ஆகிடும். அடுத்தது இரண்டாவது விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னின்ற மெய் திரிதல். அதாவது இந்த மெய் இருக்கு இல்லையா, இது திரிந்து இங்கா மாறிடும், வெங்கதிர். புதுப்பெயல். புதுப்பெயல் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமையான பெயல். ஸோ புதுமை கூட்டல் பெயல், புதுப்பெயல். முதல் விதி பார்த்தீங்கன்னா, ஈறுபோதல் விதிப்படி இந்த மை போயிடும், புது கூட்டல் பெயல் ஆகிடும். இரண்டாவது விதிப்படி பார்த்தீங்கன்னா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசத்தப்ப மிகும். ஸோ இந்த பெயலுக்கு முன்னாடி இப்பு மிகும்னு சொல்கிறாங்க. கசத்தப்ப இதில் ஏதாவது ஒன்று மிகும். ஸோ புது இப் பெயல், புது பெயல். அடுத்தது அருங்கானம். இதை எப்படி பிரிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா மை வச்சு தான் பிரியும். அருமை கூட்டல் கானம், அருமையான கானம், அதாவது பாடல். முதல் விதி பார்த்தீங்கன்னா, ஈறுபோதல் விதிப்படி இங்கேயும் மை போயிடும். ஸோ அரு கூட்டல் கானம். அடுத்தது இனமிகள். இனமிகள்னால் இதற்கு இனமாக. இப்போ அருக்கானம் எழுத முடியாது, அருங்கானம். அதாவது இந்த காக்கு இனமான ஒரு எழுத்து வர்றதுனால அரு இங்கு வர்றதுனால இங்கு வரணும். ஸோ இனமான எழுத்து அருங்கானம்.